வெல்கம் டு சிஎன்சி மை வேர்ல்ட். இது ஃப்ளேவர்ட் ரைஸ். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஐட்டம். ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய் ஊற்றி அது கொஞ்சம் சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை அண்டு சின்ன பீஸ் ரம்பை இலை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஊற வச்சு வடித்த அரிசி, நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டு அந்த மஞ்சள் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விடலாம். மஞ்சள் நல்லா மிக்ஸ் ஆனதும் அதில் 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இது நான் கொஞ்சம் பெரிய ரைஸ் எடுத்தனால. உப்பு பிங்க் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. வாங்கி வச்ச பிங்க் கலர் சால்ட்டை இப்படி தான் காலி பண்ண வேண்டியிருக்கு. போட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் சூடான உடனே உப்பெல்லாம் செக் பண்ணிடுங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் உப்பு சேர்ப்பேன் வீட்டில். ஸோ ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடான உடனே குக்கரை மூடி வச்சுட்டு அரிசியை பொறுத்து விசில் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய அரிசினால் ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கரண்டியோட பின்பாகத்தால் அதை ஸ்லோவாக அப்படி கிண்டி விடணும். இல்லை அப்போ தான் உதிராக வரும். எடுத்தாச்சு. ஃப்ளேவர்ட் ரைஸில் பெருசாக வேறு ஃப்ளேவரும் கலரும் தவிர வேறு காரமோ புளிப்போ எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. ஸோ இது கொஞ்சம் ஸ்பைஸியான கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, இல்லை வெஜிடபிள் கிரேவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மட்டன் கிரேவி கூட சூப்பராக இருந்தது.